ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட என்னை இந்த இடத்துல நிறுத்தின கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பெனி சொன்னது போல் எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனையோ நாட்கள் நினைத்தது உண்டு, ஊழியக்காரனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறத விட வேறு ஏதாச்சும் செஞ்சுருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்ச நாட்கள் உண்டு. ஆமென். நிறைய பேர் நினைப்பாங்க, ஊழியம் செய்கிறவனுக்கு என்ன குறை, கெத்தா வருவான் கெத்தா போவான், நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. ஆமென். பெனி சொன்னப்போ நான் எப்படியாச்சும் ஒரு 2-3 வார்த்தை அழாமல் பேசிட்டு வந்துடும்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர். அதை நினச்சி பார்க்கும்போது அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. சிறு வயது முதலே எனக்கு இருந்த ஒரு பேஷன் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு. என் வீட்டில் யாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணலை, நீ ஊழியத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் எனக்குள்ளே இருந்த ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு தாகத்து நிமித்தமாக தான் நான் ஊழியத்தை தேர்ந்தெடுத்தேன். பல அவமானங்கள், பல நிந்தனைகளை பட்டிருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றிலையும் ஒன்று, என் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். என் கர்த்தருடைய கரம் இதுவரைக்கும் நடத்தி வந்தது. ஒரு வார்த்தை டேடியை மம்மியை பற்றி சொல்லணும். டேடி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர். ரொம்ப திட்டுவாங்க, ரொம்ப பாசங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, பர்னபாஸ் பாசங்கள், மக்களை உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு. ஆனால் நான் எந்த இடத்துல போனாலும் சொல்லுகிற வார்த்தை உண்டு. இன்றைக்கி நானும் தம்பி இவ்வளோ நல்ல ஒரு டெஸ்டிமோனியோட நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் என் தகப்பனுடைய அந்த கடினமான நடத்துதல் மட்டும்தான். நான் அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களும் கர்த்தர் எங்களை கிருபையாக தாங்கியிருக்கிறார். எங்களுக்காக இந்த இடத்துல வந்த எங்கள் குடும்பத்தினர், சபை விசுவாசிகள், என்னை ரொம்ப நேசிக்கிற சபை விசுவாசிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. குறிப்பாக பர்னபாஸ் பாஷங்கள் சபை விசுவாசிகள், நீங்களும் என்ன ஒரு பெனியாக தான் நினச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எங்கள் பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் பாஷங்கள், ஆண்டி, கெசியா, சாமுவேல் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா எங்கே போனாலும் பெனி பெங்களூரில் படிச்சுட்டு இருந்த நாட்களில் அவருக்கு பிள்ளைங்க நான் தான். கெசியாவுக்கு அண்ணனா தான் கேட்பாங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை எங்கள் 2 பேருக்கும் ஒரே நாளில் ஒரே மேடையில் ஆர்டினேஷன் நடக்கும்னு. ஆனால் கர்த்தருடைய திட்டம் அது அப்படி இருந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதான் நாம் ஒன்று நினைத்தால் அவர் ஒன்று செய்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்த்தருடைய திட்டம் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஊழியக்காருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் எங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறாங்க. முக்கியமாக பாஸ்டர் டிடி கிறிஸ்டோபர் அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் விட மேலாக எங்கள் கிறிஸ்டோபரங்களை நான் துதிக்கிறேன். ஏன்னா சிறு வயதிலிருந்தே நான் ஊழியத்திற்கு வருவதற்கு ஒரு முக்கிய காரணம்னு சொன்னால் அவரை தான் சொல்ல முடியும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, எங்களை லேன்னு தான் கூப்பிடுவார். நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்போவுமே உங்கள் தாட் பெருசாக தான் இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவார். அடிக்கடி சொல்லுவார். டேடியை கூட அடிக்கடி திட்டுவார், பிள்ளைங்களை இப்படி நீ இருக்காத, இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. அவர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஷீபானாவும் அப்படி தான், எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். குறிப்பாக அங்கிள் ஜானி கிறிஸ்டோபர் பாஸ்டங்களை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. எப்போவுமே என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, மக்களை நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்க்காத, கர்த்தர் உன்னை பெரிய இடத்துல நிறுத்த போகிறார் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், இது அல்ல உன் நிலைமை, இதெல்லாம் உங்கள் நிலைமை அப்படின்னு. நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பல நாட்கள் கர்த்தர் என்னை சிறு வயதிலிருந்தே சில காரியங்கள், சில நோய்கள், ஒரு நோய் நிமித்தமாக இன்றைக்கோ மண்ணோடு மண்ணாய்
கல்லறையில் புல்லு முளைத்திருக்க வேண்டிய என்ன இன்னைக்கு உங்கள் மத்தியிலே ஊழியக்காரனாக நிறுத்தி இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை, வேற ஒன்றும் கிடையாது. எங்கள் மத்தியில் இருக்கிற பாஸ் பென்சிகரங்கள், பெஞ்சமின், என் சிறு வயதிலிருந்தே என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட் ராபின் அண்ணா, எல்லாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். குறிப்பாக என் தம்பிக்காக. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மாமிமார் வந்திருக்காங்க, மாமாமார் வந்திருக்காங்க, எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் கர்த்தருக்காக நாங்கள் எழும்பி எங்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும், எங்கள் மூச்சு இருக்கிறது வரைக்கும் கர்த்தருக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரும் எங்களை ஜெபித்து தாங்கும்படியாக கேட்டு சாட்சியம் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.